மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு நடைபெற்றிருக்கிறது. மொத்தமுள்ள 48 தொகுதிகளில் சிவசேனா 21 இடங்களில் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு விவரங்கள் வெளியாகியிருக்கிறது. மொத்தமுள்ள 48 தொகுதிகளில் 21 தொகுதிகளில் சிவசேனா போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு சுஜித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சுஜித்ரா, இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். மகாராஷ்டிராவில் அதிகாரப்பூர்வ கூட்டணி மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணியை தற்பொழுது தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. மகா விகாஸ் அகாடியினுடைய இந்த ஒரு கூட்டணி என்பது அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது மகாராஷ்டிராவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசியவாத காங்கிரஸ் உத்தவ் தாக்கரேனுடைய கட்சி மற்றும் அது மட்டுமல்லாமல் மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய தலைவர் நானா பட்டோலே ஆகியோர் இந்த அதிகாரப்பூர்வ தொகுதி பங்கீட்டை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது மகாராஷ்டிராவிற்கான அந்த கூட்டணி பகிர்வு என்பது அதிகாரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவசேனாவுடைய கட்சியானது 21 தொகுதிகளில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும், தேசியவாத காங்கிரஸ் கட்சியானது 10 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 17 தொகுதிகளிலும் போட்டியிடும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் தற்போது மகா விகாஸ் அகாடியினுடைய அந்த இந்தியா கூட்டணி ஒரு பிரிவாக இருக்கும் இந்த கூட்டணியானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த தொகுதிகளுக்கான பேச்சுவார்த்தை என்பது பல கட்டமாக இந்த 3 கட்சிகள் குறிப்பாக சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியிடையே நீடித்து வந்த நிலையில் இன்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை தற்பொழுது இந்தியாவுடைய கட்சிகள் மகாராஷ்டிராவில் அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் சிவசேனா கட்சியானது 21 தொகுதிகளிலும், தேசியவாத காங்கிரஸ் 10 தொகுதிகளிலும் மற்றும் காங்கிரஸ் ஆனது 17 தொகுதியிலும் போட்டியிடும் என்ற ஒரு அறிவிப்பு தான் தற்போது இந்தியாவுடைய மகாராஷ்டிராவுடைய அந்த தலைவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.